தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 முதல் 56 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 43வது வாக்கியம், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? நாம் பார்க்கின்ற மரியாள் நம்மை தேடி வருவதற்கு நீயும் நானும் யார்? நமக்கு என்ன தகுதி உண்டு? தகுதி இல்லாத நீயும் நானும் தகுதியுள்ள நபராக மாற வேண்டும். தெய்வ சன்னதியில் தகுதியுள்ள நபராக மாற வேண்டுவதற்காக அன்னை மரியாள் இதுவரை நம்மை தேடி வருகின்றாள். சிலுவையின் கல்வாரியில், சிலுவையின் அடியில் தெய்வம் உனக்கும் எனக்கும் அன்னை மரியாளை தாயாக தந்தார். இதோ இந்த மகன் தகுதியற்ற நபராக இருக்கின்றான், இந்த மகள் தகுதியற்ற நபராக இருக்கின்றாள். அப்போ அம்மா மாதாவே, இதை இவளை தகுதியுள்ள நபராக மாற்றி அவனை என்னிடத்தில் கொண்டு வர வேண்டும். இதா அன்னை மரியாள் கொடுக்கப்பட்ட ஒரு பணி. ஆகவே பாவத்தோடு இருக்கிற நீ நானும், பாவியாக இருக்கிற நீ நானும் என்னை தேடி, நம்மை தேடி இதோ மரியாள் கடந்து வருகின்றாள். எவ்வாறு கடந்து வருவாள்? நீ நான் கையில் ஜெபமாலை எடுக்கிற சமயத்தில் இதா மரியாள் என் கூட இருக்கின்றாள். அந்த மரியாளுடன் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிற போது இதா மரியாள் என் கூட இருக்கின்றாள். நற்கருணை நான் பெறுகின்ற பொழுது இதா மரியாள் என் கூட இருக்கின்றாள். இறை வார்த்தையை படிக்கிற சமயத்தில் இதோ மரியாள் கூட இருக்கின்றார். பாவ சங்கீர்த்தனம் நான் செய்வதற்கு உதவியாக என் மரியாள் அங்கு இருக்கின்றாள். அப்படி என்றால் அருட்சாதன வாழ்விலும் அந்த ஆன்மீக வாழ்வில் என்னை உதவிப்படுவது மரியாள் அங்கு இருக்கின்றாள். நான் தவறு செய்கிற பொழுது இதோ மன்னிக்கின்ற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கின்றார். வா மகனே என்று சொல்லிக்கொண்டு உன்னையும் என்னையும் தேடி வந்து, பல நபர்கள் வழியாக தேடி வந்து அந்த அன்னையின் கரிசனையோடு, அந்த அன்னையின் அரவணைப்போடு நம்மை மீண்டும் தெய்வ சன்னதியில் கொண்டு வருவதுதான் அன்னை மரியாள். அப்படி பார்க்கும்போது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர தகுதியற்ற நிலையில் இருக்கிற எனக்கு தெய்வம் தன் ஒரு பெரிய பாக்கியம். அந்த மரியாள் வழியாகவே நான் தெய்வ சன்னதியில் நான் கடந்து வருகின்றேன். அன்பார்களே, நீயும் நானும் இந்த நாளில் விசேஷமாக ஜெபமாலை ஜெபிப்போம். இந்த ஜெபமாலை ஜெபிக்கும் போது கடமைக்காக அல்ல, மாறாவே தகுதி இல்லாத நான், தகுதியே இல்லாமல் இருக்கிற எனக்கு நீ என்னை தேடி வந்து தகுதியுள்ள நபராக மாற்றியல்லும். இதை என்னை தெய்வ அனுபவத்துக்கு, அந்த இயேசு அனுபவத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிக்கொண்டு அந்த ஓரோ ஜெபமாலை நாம் ஜெபிக்கிற போதும், ஓரோ மணியும் உருட்டுகின்ற பொழுதும் அந்த எண்ணம் நம் மனதில் கடந்து வரட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மாதாவே, என்றும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம். எங்களுக்காக பரிந்து பேசியுள்ளோம். இயேசு அனுபவத்தை நாங்கள் பெற நீரே எங்கள் துணை புரியும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.